அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30/1/2025 இன்று வியாழக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகை சமேத முன்னேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வடிவாம்பிகை சமேத முன்னேஸ்வர பெருமானுடைய அருளால் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும், மங்களம் உண்டாகட்டும், திருமணம் விவாகம் தடை நீங்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று சந்திர தரிசன நாள், கரி நாள். நாளை சுப முகூர்த்த நாள். இன்று மாலை 6 மணி 6 நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ள நாள். இன்று காலை 8 மணி 59 நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரம், அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். வீடு, இடம், நிலம், மனை, காணி போன்ற விஷயங்களிலே சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும் நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு. டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள்லாம் வந்து சேரும். வக்கீலாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் டீலே மீடியேட்டராக, புரோக்கராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. புதன் பகவானை ராசிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவ் பண்ணும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வருபவர்களுக்கும் அல்லது சொந்த நாட்டு சொந்த ஊருக்கு வருபவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு, லேப் டெக்னீஷியனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள்.
வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அது மாதிரி IVF போன்ற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், புரோகிதர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டு. பெண்களுக்கு புது ஆடை ஆபரணத்துக்கான சேர்க்கைக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக வேலை செய்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக, இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். இசைக்கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய, ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவியை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னிராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகனத்தை மாற்றணும், வேறு புது வாகனம் வாங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. டீச்சராக, ஆசிரியராக பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்வது, வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, பொறுப்பு கூடும் நாள். சிலருக்கு குடும்ப பொறுப்பு வந்து சேரும். கூடுதல் சுமை வந்து சேரும். பணவரவிலே தாமதம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், டயாலிசிஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்து சேரும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக இருக்கணும். இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள்.
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. பரம்பரை சொத்து அல்லது மூதாதையர் சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து அல்லது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி புதுசாக ஹவுசிங் லோன், ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். ரொம்ப நாளாக ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், இவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அது நடக்கும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பணவரவு உண்டு. பெண்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யமான நாள், மகிழ்ச்சியான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ஜாப் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி நடத்துபவர்கள், கன்சல்டிங் சம்பந்தப்பட்ட ஃபார்ம் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள்லாம் குறையக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்ட்ரோல் தேவை. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசேஜில் எல்லாம் கண்ட்ரோல் தேவை. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர் கிடைப்பார்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சிவில் என்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, ஸ்ட்ரக்சரல் என்ஜினியராக வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை சுத்தமான நெய் விட்டு 2 தீபங்கள் ஏற்றுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே திருப்தியான பதிலெல்லாம் வரக்கூடிய நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நல்ல தகவல்கள் வரும். நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீக பொருட்கள் கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. பெண்கள், நண்பர்கள் விஷயத்திலே கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன்,
விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலே ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. மரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.